குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு டேட் 4/3/2025 மார்னிங் 10:43ங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் வந்து நிஃப்டிங்க, நிஃப்டி சார்ட். ஸோ நம்ம நிஃப்டியில் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 22,100 கால் ஆப்ஷன் நாம வந்து ட்ரை பண்ணலாங்க. 22,100 இது வந்து லைவ் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்கேலப்பிங் மெத்தட்ல. 22,100 பார்த்தீங்கன்னா 22,100 கால் பார்த்தீங்கன்னா இப்போ 82 ரூபா போயிட்டு இருக்கு. ஸோ 82க்கு வந்து பை 82க்கு 82 ரூபாய்க்கு ஒரு 300 குவான்டி பை பண்றோம். ஆல்மோஸ்ட் 24,600 ரூபாய் பை பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பை பண்றோம். இது இன்னைக்கு வந்து இப்போ 82க்கு பை பண்ணிட்டோம். 90 நம்ம டார்கெட்டுங்க. 90 ஆர் 92. ஓகேங்களா? அதான் இன்னைக்கு டார்கெட்டு. இன்னைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு லைவ் போறேங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாதுங்க. இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலப்பிங் மெத்தடில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லி நிஃப்டி வந்து ட்ரையல் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 82 ரூபாய்க்கு பண்ணோம். ஆல்மோஸ்ட் 84 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ நம்மளோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82 + ஒரு 8 90 ரூபா தான் நம்ம டார்கெட்டுங்க. ஓகேங்களா? குவான்டி வந்து 300 குவான்டி கணக்கு வச்சுக்கோங்க. 82 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறோம். 90ல வெளியில் எக்ஸிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 82 ரூபா இன்ட்டு 300 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,600 ரூபாய்ங்க. 24,600 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 5% எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1,230 ரூபா இருந்தால் போதும். ஸோ 5% நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 1000, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்ல 1,230 ரூபா இருந்தால் போதும். டிவைட் பை 300 குவான்டி எடுத்துருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4 ரூபா 10 பைசா வந்துன்னா ஓகே. தட் மீன்ஸ் நாம் என்ன பண்ணணும்னா 82 + ஒரு 4.10 போட்டீங்கன்னா 86 ரூபா 10 காசுல வெளியில வந்தாலே 5% இருக்குங்க. நாம் இன்னைக்கு 90 வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 84 ரூபா 50 பைசா வந்திருக்குங்க. வெயிட் பண்ணுவோம். இப்போ 85 86ங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 86 ரூபா 50 பைசா வந்துருச்சுங்க. 86 50 - 82 எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா 50 87 88 88 ரூபா போயிட்டு இருக்குங்க. 82க்கு எடுத்தோம். 82க்கு எடுத்தோம். இப்போ 88 ரூபா போயிட்டு இருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து 90 ரூபாய்ங்க ஸ்கேலப்பிங் மெத்தடு. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு என்ட்ரி போகிறோம், எத்தனை மணிக்கு வெளியில் வரோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக இது வந்து லைவ் ரெக்கார்டு போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 22,100 கால் நம்ம 82 ரூபாய்க்கு பை பண்ணோம். ஸோ இப்போ வந்து 86 ரூபா 50 பைசா. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் 5% போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். 86 50 87 நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா இருக்கு. 4,000 ரூபா இன்ட்டு 300 போட்டீங்கன்னா 1,350 ரூபா. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல வந்து 5% நீங்க இன்னைக்கு இப்ப என்ன நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல 5% டெய்லி ப்ராஃபிட் பண்ணாலும் கூட போதுங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் 87 ரூபா 70 பைசா 80 பைசா போயிட்டு இருக்குங்க. நாம ஒரு 88 50ல நம்ம வெளியில் வருவோங்க. சரிங்களா? 88 50 90 கூட வேண்டாம். 88 50 ஆல்மோஸ்ட் இப்போ 88 ரூபா 30 பைசா வந்துருச்சு. ம் 88 89 வந்துருச்சுங்க. 89 20. ஸோ திருப்பி சொல்றீங்க, நீ மார்க்கெட் 22,100 போயிட்டு மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் 90ங்க நம்ம டார்கெட் டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 90 நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட் 8 இன்ட்டு 300 போட்டீங்கன்னா 2,400 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 22,100 போயிட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகணும். வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னொன்று என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன லெவலில் ஸ்கேலப்பிங் பண்ணி சம்பாதிக்கணும்னா 5%ங்க. எந்த இடத்துல நீங்க என்ட்ரி போனீங்கனாலும் 5%ல எக்ஸிட் பண்ற மாதிரி தான் நல்லா பெனிஃபிட் பண்ணலாங்க. நல்ல என்ட்ரி எடுக்க வேண்டிய கேண்டில் முடிஞ்சு இது 5 மினிட்ஸ் கேண்டில்ங்க. இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணா நல்லா பண்ணலாங்க. நான் திருப்பி சொல்றேன், செபி ரெஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது. இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க.
முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.